அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால், அவனை ஆண்டு கொண்டபடியினால் அவனை குருடாக்கி விட்டது. ஆமென். தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். நல்லா புரிஞ்சீங்களா? சகோதர சிநேகம். அப்போ நான் எங்க அண்ணனை நல்லா நேசிக்கிறேன், எங்க தம்பியை நேசிக்கிறேன், அக்காளை நேசிக்கிறேன், அம்மையை நேசிக்கிறேன். என்னோட பாசம் நிறைய இருக்குது. அந்த பாசத்தையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. உனக்கு உதவி செய்ய தகுதி இல்லாதவனை இங்கதான் நீங்க சிந்திக்கணும். எப்படி? எனக்கு உதவி செய்ய தகுதி இல்லாதவனை நான் நேசிக்கணும். என்ன போல இருக்கிறவனை நான் நேசிச்சா நான் அவனுக்கு உதவி செஞ்சா அவன் எனக்கு உதவி செய்வான். கைமாறு கரெக்டா இருக்கும். இதுல நேசிக்கிறது என்ன இருக்குதுங்க? நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தல யோசிக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? எனக்கு உதவி செய்ய முடியாதவனை நான் நேசிக்கணும். முடியுமா? சகோதர ஸ்நேகம்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஐக்கியம் இருக்கு, எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே பாருங்க, என்ன 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க, 2 பேர் நேசிப்பாங்க. அவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, அவிய நேசிப்பாங்க. அவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, இவிய 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க, அதனால நேசிப்பாங்க. திருவிழத்தில் காலுகளை போனால் 2 பேரும் சேர்ந்து போவாங்க. இது வேஷம், இது பாசம் இல்லை. நான் ஒருவனை நேசிக்க வேண்டுமானால் அவன் எனக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய தகுதி இல்லாதவனை நான் தகுதிப்படுத்துவதற்காக நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனை நான் நேசிக்க வேண்டும். முடியுமா? சகோதர சிநேகம் சும்மா இல்லை. ஏதோ சொல்லுது, இல்லாதவனை நேசி, இருக்கிறவன் நேசிச்சா உனக்கு வஞ்சனை, அதுக்கு நீ அடிமை, அவன் உனக்கு கடவுள். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த கடவுளுக்கு நீ விக்கிரக ஆராதனை செய்கிற. யோசிக்கிறியா? நாம எப்படி இருக்கிறோன்ற உணர்வு நமக்கு வேணும். நாம எப்படி வாழ்றோன்ற வாழ்க்கை நமக்கு தெரியணும். ஏன் நம்மகிட்ட போராட்டம் இருக்குது? போராட்டம் ஏன் குறையல? நான் இதைத்தான் பேசிட்டு இருக்கிறேன், வேற எதையும் இல்லை. போராட்டம் ஏன் குறையல? எனக்கு வரக்கூடிய உபத்திரவம் ஏன் குறையல? என்னுடைய உபத்திரவம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்குது. காரணம் என்ன? அறிவு ரொம்ப முக்கியம். கலிஸ்து மாம்சத்தில் பேசல, யாவுடைய சித்தத்தின்படி, யாவுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் நினைத்த காரியத்தை யாவாகி யாசுவா பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அல்ல. நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அல்ல, என் தேவனுடைய சத்தம் உன்னுடைய இருதயத்தை முட்டிக் கொண்டிருக்கிறது. யாசுவா, மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுக்கிறது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2:16 திட்டமும் தெளிவாய் சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்னு சொல்லு. யாசுவா, தேவ சமூகத்தில் மட்டும் விளையாடாதீங்க. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது பிரகாசம் அடையும். அல்லேலூயா. வாசிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் வார்த்தை சொல்லுவார், அதை நல்லா கேட்டுடுங்க. கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய் இருந்து நல்லவர்களை பகைக்கிறவர்களாய் மாறுவாய். இதுதான் வேதம், வேற ஒன்றும் இல்லை. பாஸ்டர் பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னா பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் சத்தியத்தை சொல்லி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, தப்பையெல்லாம் சொல்லுவாரு, பிசாசை பற்றி சொல்லுவாரு, எனக்கு வந்த உபத்திரவத்தை சொல்லுவாரு. அதனால பாஸ்டர் பிடிக்காது. சபையை பிடிக்குமா? யாசுவா நாமத்துக்கு வேண்டி மட்டும் சபைக்கு போகணும், வேற என்னத்துக்கு? என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். சபைக்கு வரதுனால ஒரு யூஸ் இல்லை. உண்மையே சொல்றேன். இப்போ ஏன்னா நான் இப்போ ஆவியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். சபைக்கு வரதுனால ஒரு யூஸ் இல்லை. சபையில வேதத்தை சொல்லும் போது வேதத்திற்கு கீழ்ப்படிந்தால் அதற்குரிய பலன் உனக்கு உண்டாகும். சும்மா கேட்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனங்க? கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டு அதன்படி நடக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம். நடப்பியா? நடக்கிறது கஷ்டம். உன் பணத்துக்கு மேல உனக்கு அவ்வளவு திருப்தி, உன் வாழ்க்கைக்கு மேல உனக்கு அவ்வளவு திருப்தி, உன் சொந்த பந்தங்கள் மேல அவ்வளவு திருப்தி, உன்னுடைய எண்ணங்கள் மேல அவ்வளவு திருப்தி.
ஆனா தேவனுடைய வார்த்தையின் மேல் திருப்தி இல்லையே. ஏன்? பிரைசியாசுவா, இதுக்கான தண்டனையை நாம் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்? தண்டனை நாட்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பான செய்தி. சாகிறதுக்கு முன்னாடி யார் உனக்கு இருக்கிற இந்த தண்டனையெல்லாம் குறைச்சி காட்டுவேன்? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் உன்னுடைய உபத்திரவ நாட்கள் குறையணும். பைபிள் வாசிச்சீங்களா? குறையணும். உனக்கு குறையுமா? இதுக்கு மட்டும் பதில் எனக்கு வேணும். இதுக்கு மட்டும்தான் எனக்கு பதில். சர்வ வல்லமையுள்ள தேவன் இதைத்தான் உன்னிடத்தில் விரும்புகிறார். உனக்கு வந்திருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவத்தை நீ குறைச்சே ஆகணும். குறைப்பதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் மாறணும். பாஸ்டரால இல்ல, சபையால இல்ல. சபையில 3 வாரம் வந்து ஞானஸ்நானம் எடுத்து சபையில இருந்தா நீ அங்கத்தினர் ஆயிடுவ. ஞானஸ்நானம் எடுத்தா நீ அங்கத்தினர். சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு சபைக்கு அங்கத்தினர். இந்த அங்கத்தினர் பதவியை வச்சு என்ன பண்ண நான் தான் கேட்பேன். அந்தம்மா அவ்வளோ உபத்திரத்தில் வந்திருக்கிறாங்க, வர விடாது, ஆனால் வருது. கழிஞ்ச வாரம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் எப்படியாவது வந்துடுவேன். நான் யோசித்தேன், மோளா இரு பார்ப்போம், விடுவான்னு பார்ப்போமே. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பார்த்தியா, அதனால விடாது பிசாசு. அங்கே தான் சிக்கல். சாதாரணமாக இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா வந்திருக்கலாம். இந்த அம்மா ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் நாளைக்கு எப்படி வந்துடுவேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் எப்படி வந்துடுவேன். நான் உண்மையிலே நினச்சேன், மோளை ஃபோன் பண்ணியா சொல்கிறேன், வருவேன் பார்ப்போம். நான் இங்கே வந்து முதல்ல பார்த்தது இருக்கிறாங்களான்னு பார்த்தேன், இல்லை. ஆகா, பிசாசு அவனை வேலையை செஞ்சுட்டான்ல. இதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வருவான்னு சொல்லி உண்மையில நினைக்கல, வந்திருக்கிறாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த அம்மா அவ்வளோ வைராக்கியத்தில் வராங்க. நான் என்ன சொல்கிறேன், வந்தது மட்டுமல்ல, வந்தால் இங்கு கேட்கப்படும் வார்த்தையின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவளாய் நீங்கள் மாறுவீர்களே, ஆனால் உங்களுடைய உபத்திரவங்கள் குறையும். இதுதான் அடையாளம், வேற ஒன்று வேண்டாம். உபத்திரம் குறையணும். ஏன்னா உபத்திரம் உண்டு, உபத்திரம் இல்லாம இல்லை. யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் வர்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவருடைய சார்பில் உபத்திரம் வரணும். இப்போ உங்க வீட்டில் வர உபத்திரவங்கள் எல்லாம் பிசாசுனால வருது, மனுஷனால வருது, அது வேற. நான் அதை சொல்லலை. தேவனாலேயே உபத்திரவத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படணும். அந்த உபத்திரவம் நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உபத்திரவம் குறையணும். எப்படி குறையிலையே? இருக்கிற வாதம் இருந்துகிட்டு இருக்குது, இருக்கிற பிசாசு இருக்குது, இருக்கிற பாவம் இருக்குது, இருக்கிற பாரம்பரியம் இருக்குது, இருக்கிற பிரச்சனை இருக்குது, இருக்கிற வியாதி இருக்குது, இருக்கிற நித்திரமேக்கத்தின் ஆவியில உறங்கத்தான், அதை விடமாட்டோம். அப்ப என்ன விடுதலைன்னு கேட்கிறேன். எதுக்கு பைபிளை தூக்கிட்டு சபைக்கு போற? என் கேள்வியே இதுதான். நீ எந்த சபைக்கு போற எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுக்கு போற? நீ சிபிஎம் போறியோ, இல்லை ஏபிஎம் போறியோ, இல்லை ஐபி போறியோ, இல்லை ஏஜி போறியோ, எந்தாவது ஒரு சீக்கு போ. ஆனா எதுக்கு போற? போய் என்ன பிரயோஜனம்? என் மோளு கல்யாணம் ஆச்சு, எனக்கு பிசாசு போச்சு. நல்லா கேட்டுடுங்க, எனக்கு பிசாசு போச்சு. என்கிட்ட இருந்த வியாதி எல்லாம் மாறிச்சு. உன்னிட்ட இருந்த பிசாசு எங்க போச்சு? உன்னிட்ட இருந்த வியாதி எங்க போச்சு? இந்த கேள்விக்கு மட்டும் பதில தேடிட்டு வா. என் கேள்வி இதுதான். யார்கிட்ட கொடுத்த? எங்க இருந்து வந்ததை எங்க அனுப்புற? நான் வேதத்திலிருந்து கேட்கிற கேள்வி இது. தெரியாது. அப்ப வந்த பிசாசு நேத்தைக்கு தலைவலியா இருந்தா இன்னைக்கு குறுக்கோலி இருக்கு, தலைவலி போச்சு. நீ என்ன நினைக்கிற? அப்பா தலைவலி போச்சு, ஆனா குறுக்கோலி வந்துருச்சு. இப்ப இந்த குறுக்கோலிக்கு தலைவலிக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. இது யாரால் வருதுன்னு தெரியல. ஏன் தலைவலி போச்சு? தலைவலி பிசாசுன்னு கண்டுபிடிச்சிட்ட. அதனால உன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குறுக்கோலியை கொண்டு வந்துருச்சு. அல்லேலூயா. உன் பிள்ளைகிட்ட போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டம் என்னைக்கு பிசாசுன்னு தெரிஞ்சிச்சோ அந்த போராட்டம் உன் பிள்ளைகிட்ட இருந்து போய் உன் மாப்பிள்ளைகிட்ட வந்துச்சு. உன் மாப்பிள்ளைகிட்ட இருந்து போய் உனக்கு வந்துச்சு. உன்னிட்ட இருந்து போய் உங்க அம்மைக்கு வந்துச்சு. உங்க அம்மைகிட்ட இருந்து போய் உங்க அப்பன்ட்ட வந்துச்சு. உன் குடும்பத்துக்குள்ள தான் அந்த பிசாசு இருக்கே தவிர வேற எங்கேயும் போகல. என்ன காரணம்? வேதம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை இளைத்து போன மிருகத்தினுடைய சுமையாய் கொடுத்து அந்த மிருகம் அந்த உபத்திரவத்தை கொண்டு பாளையத்திற்கு புறம்பே போகணும். இந்த சத்தம் உண்மை சொல்றேன், கிறிஸ்தவ உலகத்துக்கு யாருக்குமே தெரியல, அது என்னன்னே தெரியல எனக்கு. வேதம் அப்படிதான் சொல்லுது. சரி, இன்னைக்கு இளைத்து போற மிருகம் யார்?
பழைய ஏற்பாட்டில் ஒரு இளைத்து போன மிருகத்தை தேட சொன்னார்ல, இந்த புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறாயே, அந்த இளைத்து போன மிருகம் இயேசுவா? அந்த இளைத்து போன மிருகம் ஜீசஸா? அந்த இளைத்து போன மிருகம் ஈசோஸா? அந்த இளைத்து போன மிருகம் யார்ஷுவா? யார் அந்த மிருகம்? கண்டுபிடி. பிசாசு பிடிச்சவன் எப்படி கண்டுபிடிப்பான்? பிசாசு பிடிச்சவனுக்கு அந்த இளைத்து போன மிருகத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற சுமையை அதுக்கு சுமையில சுமத்து கொடுக்க முடியாது. சிக்கல் இங்கதான் இருக்குது, அதனால தான் சுமை போக மாட்டேங்குது. நான் சொல்றது புரியல? நீ முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல தேவனை கண்டுபிடிக்கணும். தேவன் மனுஷனா, வயரா, இல்ல உலக கவலைகளா? அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இளைத்து போன மிருகத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா உனக்காக இளைத்து போன மிருகம் யார்? இப்ப உடனே சொல்லுவான் இயேசுன்னு சொல்லுவான். அவர் எங்க இருந்தாரு? அவர் எந்த பாலைவனத்தில் இயேசு வந்தாரு? பிரைஸ் இயேசுவா? அந்த இயேசுனுடைய குறுக்கில எந்த ஆதிபிதா சுமையை சுமத்தி கொடுத்தான் சொல்லு? இல்ல ஜீசஸா சொல்லு, ஈசோஸா சொல்லு பாப்போம். சத்தியம் தெரியாம, வேதத்தின் ஆழம் தெரியாம எதையோ இளைத்து போன மிருகம் என்றும் எதையோ தேவன் என்று சொல்லி உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன்னுடைய உபத்திரவம் மாறல. உன்னுடைய உபத்திரவத்தை மாற்ற வேண்டும் என்று என் தேவன் யாஷுவா விரும்புகிறார். அல்லேலூயா. என் தேவன் நினைக்கிறார், இவன் என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய மகள், இவளுக்கு இருக்கிற உபத்திரவத்துக்கு நான் இவளை தெரிந்து கொண்டேன், இவனை தெரிந்து கொண்டேன். ஆனபடியினால் இவருடைய உபத்திரவ நாட்கள் குறையணும். ஏன்னா 40 வருஷம் வாழ போறானா, 60 வருஷம் வாழ போறானா, இந்த 40-60 வருஷம் வாழ்ற வரைக்கும் இந்த உபத்திரம் இவள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். ஆமென். நான் சொல்றதா சத்தியம். உனக்கு உபத்திரம் இருக்கிற வரைக்கும், பிசாசு போராட்டம் இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அடிமைத்தனம் உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இது உண்மை. யாருக்கு அடிமைன்னு பாரு. அடிமைத்தனம் தேவனுக்கு நீ அடிமையா இருந்தா பரவாயில்ல. நீ பிசாசுக்கு அடிமையா இருந்தா, பாவத்திற்கு அடிமையா இருந்தா, உலகத்துக்கு அடிமையா இருந்தா, உலகத்தில் உள்ளவைக்கு அடிமையா இருந்தா, சொந்த பந்தங்களுக்கு அடிமையா இருந்தா, வயிற்றுக்கு அடிமையா இருந்தா, இல்ல உன் வாழ்க்கை ஒன்று சீரழிக்குது. இன்று சொல்லப்பட்ட இந்த சத்தியம் நீ எப்ப இதற்கு செவி கொடுத்து மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறியோ அப்ப உன் வேதனைகள் மாறும். நான் உங்கள்கிட்ட அதிகமாக பெற்ற சொல்றது தான், தாய் தகப்பன் தன்னை திருத்திக் கொண்டால் அவருடைய பிள்ளைகள் தானாக திருந்துவார்கள். இது வேதம். ஏன்னா என்னுடைய குணம், என் மனைவியினுடைய குணம் என் பிள்ளைகளிடத்தில் வரும். இது வேதம். நான் மனம் திரும்புகிற போது, என் மனம் திரும்பிய குணம் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் கடந்து போகிற போது அந்த பிள்ளைகளை யாஷுவா அவருடைய கையில் தாங்கி பிடிப்பார். அல்லேலூயா. நான் மனம் திரும்பாத பட்சத்தில் என் பிள்ளைகளுக்கு விமோசனம் இல்லை. பிரைஸ் யாஷுவா. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ பார்க்காமல் இருக்க வேண்டுமானால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக மாறணும். யாசுவமேசியாவுடைய கிருபையினாலும் யாசுவமேசியாவுடைய வல்லமையினாலும் நீ என்ன செய்யணும்? உபத்திரவத்திலிருந்து வெளியில வரணும்.